வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோ பேர் என்ன பார்க்க போகிறோம்னா பிசி மாடல் டெஸ்ட் 10 தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி பிசி எக்ஸாம் வரைக்கும் ஒரு மாடல் டெஸ்ட் பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்கோம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண டைம் இருக்காது, 1 or 2 days டிலே ஆகும். மேக்ஸிமம் டெய்லி பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, மூலிகைகள். ஒவ்வொரு கொஷினுக்குமே 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. கொஷின் நம்பர் 2, எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? ஆன்சர் ஏ, துவரை. கொஷின் நம்பர் 3, உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் டி, ஊறுகாய் தயாரித்தல். கொஷின் நம்பர் 4, ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, சுரக்காய். கொஷின் நம்பர் 5, காகிதம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மரம் எது? ஆன்சர் சி, யூக்லிப்டஸ். கொஷின் நம்பர் 6, வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது என்ன? ஆன்சர் பி, எழுத்தாதாரங்கள் கிடைக்காத காலம். கொஷின் நம்பர் 7, ஆதி மனிதன் முதலில் பழகிய விலங்கு எது? ஆன்சர் சி, நாய். கொஷின் நம்பர் 8, பழைய கற்கால மக்கள் இலை, மரப்பட்டை, விலங்குகளின் தோல் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தனர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 9, ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, திருநெல்வேலி. கொஷின் நம்பர் 10, புதிய கற்காலம் எனப்படுவது எது? ஆன்சர் சி, கிமு 10,000 முதல் கிபி 4000 வரை. கொஷின் நம்பர் 11, சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை. ஆன்சர் பி, 8. கொஷின் நம்பர் 12, சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்தில் இருந்து நீக்கப்பட்டது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 13, தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் எது? ஆன்சர் பி, யுரேனஸ். கொஷின் நம்பர் 14, எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? ஆன்சர் பி, நீள்வட்ட பாதை. கொஷின் நம்பர் 15, குறுங்கோள்களின் பாதை. ஆன்சர் பி, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே உள்ளது. குறுங்கோள்களின் பாதை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே உள்ளது. கொஷின் நம்பர் 16, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ, பொருளியலின் தந்தை பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். கொஷின் நம்பர் 17, நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் சி, ஆடம் ஸ்மித். கொஷின் நம்பர் 18, உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் பி, 4 வகைப்படும். கொஷின் நம்பர் 19, பொருளாதாரம் என்பது ஓர் சமூக அறிவியல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 20, வேளாண்மை என்பது எந்த துறையை சார்ந்தது? வேளாண்மைனா முதன்மை துறை. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 21, முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது? ஆன்சர் ஏ, நேரு அறிக்கை. கொஷின் நம்பர் 22, நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது?
ஆன்சர் டி 1928. கொஷின் நம்பர் 23. முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிய காங்கிரஸ் மாநாடு. ஆன்சர் ஏ லாகூர் 1929. கொஷின் நம்பர் 25. ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆகஸ்ட் அறிக்கை பார்த்தீங்கன்னா பி 1917. கொஷின் நம்பர் 25. காபினட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு? ஆன்சர் ஏ 1946. கொஷின் நம்பர் 26. ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன? ஒளிச்செறிவை அளக்கும் அலகு பார்த்தீங்கன்னா டெசிபல். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 27. உலகில் முதலாக பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 28. உலக சுற்றுச்சூழல் நாள். ஆன்சர் ஏ ஜூன் 5. கொஷின் நம்பர் 29. காந்தம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பி ஆசியா. கொஷின் நம்பர் 30. மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? ஆன்சர் டி 24வது. கொஷின் நம்பர் 31. மூன்றாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஏ பாடலிபுத்திரம். கொஷின் நம்பர் 32. ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி ரிஷிபதேவர். கொஷின் நம்பர் 33. யூஜி இனத்தைச் சேர்ந்தவர்கள் யார்? ஆன்சர் ஏ குஷானர்கள். கொஷின் நம்பர் 34. மாமல்லன் எனப்படுபவர் யார்? ஆன்சர் டி நரசிம்மவர்மன். கொஷின் நம்பர் 35. வைரஸ் பற்றிய அறிவியலின் பிரிவு. ஆன்சர் சி வைராலஜி. கொஷின் நம்பர் 36. உழைப்பை எதனிடமிருந்து பிரிக்க முடியாது? ஆன்சர் ஏ உழைப்பாளி. கொஷின் நம்பர் 37. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஏ வாக்கர். கொஷின் நம்பர் 38. இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு. ஆன்சர் ஏ 15.8%. கொஷின் நம்பர் 39. 11வது ஐந்தாண்டு திட்ட காலம். ஆன்சர் ஏ 2007 2012 வரை. கொஷின் நம்பர் 40. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 41. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் சி ஆகாய கங்கா. கொஷின் நம்பர் 42. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? ஆன்சர் பி பாரான் தீவு. கொஷின் நம்பர் 43. பூமியின் வடிவம் எத்தகையது? ஆன்சர் சி ஜியாட் வடிவம். கொஷின் நம்பர் 44. 0 டிகிரி தீர்க்கக்கோடு என்பது? ஆன்சர் பி கிரீன்விச் கோடு. கொஷின் நம்பர் 45. எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறது? எந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 21. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 46. அரசியல் அமைப்பில் கூறப்பட்ட பகுதிகள்.
ஆன்சர் ஏ 22 பகுதிகள். கொஷின் நம்பர் 47. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? ஆன்சர் ஏ 1950 ஜனவரி 26. கொஷின் நம்பர் 48. இறையாண்மை அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ. ஆன்சர் பி மக்களிடத்தில். கொஷின் நம்பர் 49. வேவல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஏ 1945. கொஷின் நம்பர் 50. மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? நண்பர்களே, கொஷின் நம்பர் 50க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்சோட குரூப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப். இது வரைக்கும் வந்து என்ன வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிசி மாடல் டெஸ்ட் 7 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ஆன்சர் கீ வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th தமிழ் இயல் 3 வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம் வந்து இது பண்ணிக்காங்க. நம்ம 7 செகண்ட் ஜிகேன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா தேர்வு 3 பாருங்கள், 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3 நியூ புக்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை ஹவுதிடம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து 50 கொஷின் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இயலுக்கும் வந்து 50 கொஷின் தமிழ் கொடுத்துருக்கோம். இதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா வியூ ஸ்கோர் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் தமிழுக்கு வந்து ஈஸியாக தமிழ் வந்து ஒரு 80 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்லேயே வந்து உளவியல் சைடில் வந்து 5 கொஷின் வந்து கேட்குறாங்க. நம்ம கொடுக்குற கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தாவே வந்து இயல் வரையாக நீங்கள் ஈஸியாக வந்து 50க்கு வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜிலேருந்து அந்த 5 கொஷின் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து 40% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணால் போதும். 40% பார்த்தீங்கன்னா 32 மார்க் வந்து எடுத்தால் போதும். நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு 50% மார்க்கே வந்து நம்ம கொடுக்குற கொஷின் கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இயல் வரையாக வந்து 50 கொஷின் வந்து எடுத்திருக்கோம். 10th வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். பாருங்கள், இதுதான் காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச். இந்த குரூப்பில் தான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி மந்த்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுலேருந்து டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணாலும் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து இது வரைக்கும் வந்து என்னென்ன வந்து கேட்டிருக்காங்களோ, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த லெசன் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்காங்க.